கல்யாணத்தை இங்க வச்சுக்கலாம்னு சொன்னீங்க, அதனாலதான் பொண்ணை முன்கூட்டியே வர சொல்லிட்டேன். இந்த பொண்ணு கூட பரவாயில்லைங்க, நம்ம ராசுகுட்டிக்கு ஏத்த மாதிரி லட்சணமா அழகா இருக்கு. உள்ள கூட்டிட்டு போங்க. ஐயோ ஐயோ ஐயோ. சௌக்கியமா இருக்கீங்களா அண்ணி? நீ தானே வாத்துக்குட்டி மாமா? எனக்கு தெரியும், எங்க அம்மா போட்டோ காமிச்சாங்களே. நீ ஏன் மாமா என்ன பார்க்க வர்றதில்ல? பேசு மாமா. இல்ல, நான் கொஞ்சம் வேலையா இருந்துட்டேன். சரி. ஏங்க, இது சமீபத்துல வந்த பழக்கமா இல்ல ஆதில இருந்தே இப்படிதானா? பிறந்ததுல இருந்தே இப்படிதான். பாக்கலாம் கல்யாணத்துக்கு அப்புறமா சரியா போகுதான்னு. ஓஹோ, உங்களுக்கு கூட கல்யாணத்துக்கு அப்புறம் தான் சரியாச்சுங்களா? நாங்க உள்ள இருக்கிறோம் நீ நட உள்ள. கைய விடு, இல்லன்னா கழிச்சு வச்சிருவேன். இது பாரு, இதனால எனக்கு உங்க அப்பனுக்கு சண்டை வந்தாலும் சரி, இந்த பொண்ணு மட்டும் நமக்கு வேண்டவே வேண்டாம். உங்க அப்பா கிட்ட சொல்லி நான் உனக்கு வேற பொண்ணு பார்க்க சொல்றவா. அத்தா, அப்பா நேத்து பத்திரிக்கை சொல்லி வார்த்தை கொடுத்துட்டாரு. இனிமே வார்த்தை மாறணும்னா அசிங்கம். வேண்டாங்க, வேணா அந்த பொண்ணுக்கு நான் வாழ்க்கை கொடுக்குறேன். வாய மூடு. என்னத்த வாய மூடு? கல்யாண பந்தல்ல வெடிகுண்டு வைக்கல, என் பேர் செம்புலி இல்ல. என்ன மச்சான் இங்கெல்லாம் போய் தவிட்டு கொட்டிக்கிட்டு? நீ எதுக்கு இங்க வந்த? இங்க வராம வேற எங்க போறதா? இத பாரு, நேத்து எங்க அப்பா ராஸ்குட்டி உன்னை நான் நம்பறேன்னு சொல்லி சொன்னாரு. இப்ப நீங்க வந்து இப்படி கலாட்டா பண்ணிட்டு தெரிஞ்சது, எங்க அப்பா என்ன தொலைச்சு கட்டிடுவாரு. ஐயோ ஐயோ, வா. இத பாரு, இந்த வழியா ஒரே ஓட்டமா ஓடிடு. இத பாரு, உன்னை தயவு செய்து கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்ன மாட்டி விட்டாத, காப்பாத்து. யோ, இப்ப நான் போனா அவர் கண்டிப்பா என்ன பாத்துருவாரு. நான் போய் இந்த வக்க போர்க்குள்ள ஒளிஞ்சுக்கிறேன். அவர் போனோன்னு நான் வெளியில வந்துடுறேன். சீக்கிரம் சீக்கிரம் ஓடு. புலி அஜிரயா. மச்சான், அப்பா போனோன்னு கூப்பிடு. ஏண்டா ராசுகுட்டி, அப்பா ஆளுங்க ஒழுங்கா வேலை பாக்குறாங்களான்னு கவனிக்காம நீ ஏன்டா வேலை பார்த்துக்கிட்டு இருக்க? இல்லப்பா, சில வேலைங்க எல்லாம் நம்ம பொறுப்பா பாக்குற அளவுக்கு ஆளுக்காரங்க பார்க்க மாட்டாங்க. அந்த லிஸ்ட் எடு. எந்த லிஸ்ட் மச்சான்? அதான் நோட்ல பேர் எழுதுனமே அது. இந்தாங்க மச்சான். ஏண்டா ராசுகுட்டி, மேவர காட்டுல உரம் போட சொன்ன போட்டாங்களா? என்னடா போட்டாங்களா? போட்டாச்சுப்பா. அப்பா வெயிலாக அப்படி நேரில் போய் உட்காந்து பேசலாமா? இருக்கட்டும் இருக்கட்டும். ஏண்டா நாளைக்கு மஞ்ச காட்டுல ஆளுங்களை விட்டு களை எடுக்க சொல்லு. அப்படியே நம்ம நடுக்கணத்தை என்ன பண்ற? மாட்டுக்கு தீனி வைக்கணுங்க. நான் அப்பயே வச்சாச்சு, நீ போ. அட, காலையில இருந்து மாடு அம்மா அம்மான்னு கத்திட்டு இருக்க, காதல வேலை. டேய் டேய், நான் அப்பயே வச்சாச்சுன்னு சொல்றேன்ல, போடா. இல்ல, கையெடுங்க, நான் வச்சே தீருவேன். டேய் டேய், போடட்டும் விடேண்டா. இல்லப்பா, நான் அப்பயே போட்டேன். இங்க வாடா, நீ போ. நீ போய் பருத்தி காட்டுல வேற வேலையை பாரு. அப்பா இங்க நல்லா இருக்கு, வெயிலா இருக்கு, அங்க நல்லுக்கு போலாம், வா. என்னங்க என்னங்க இது பட்டு கோவண மாதிரி இருக்கு? இத கட்டுற அளவுக்கு நம்ம காட்டுல யாரும் அவ்வளவு அந்தஸ்தா இல்லையே. ஒருவேளை நீங்க கட்டிட்டு ஜருக குத்துதுன்னு அவுத்து விட்டீங்களா? காய்ங்க ஒண்ணு ஆயிலையே. என்ன கல்யாண நேரம் பாருங்க. இல்ல, அத பத்தி எனக்கு எதுவும் தெரியாதுப்பா. இது பொம்பளைங்க போடுற தாவணி மாதிரி இல்ல? இல்ல இல்ல, யாரோ பிடிக்கலன்னா தூக்கி வீசிட்டு போயிட்டாங்க. தூக்கி போடா போடா. பட்டு கோவணத்தோட அருமை யாருக்கு தெரியுது? மச்சான், போயிட்டாரா? ஆனாலும் நீ ரொம்ப மோசம் மச்சான். உதட்டு வேற கடிச்சிட்ட, தாவணியையும் உருவிட்ட, உள்ள உடம்பெல்லாம் ஒரே அரிப்பா அரிக்குது. நல்ல வேளை முன்னாடி உங்க அப்பா வந்துட்டாரு, இல்ல இந்நேரம் என் கற்பே பறி போயிருக்கும். ஐயோ அம்மா, இத்தனை பேருக்கு முன்னால இப்படி ஆயிடுச்சு. நான் வர மச்சான். என் தாவணி இங்க இருக்கு. வர மச்சான், நாளைக்கு பாக்கலாம். வர சம்பளி. அண்ணே, நேத்து தானே நாங்க சொன்னோம். இன்னைக்கு கண்கூடாவே பாத்துட்டீங்கல்ல. அப்பா, நான் பாட்டுக்கு வேலை பார்த்துட்டு இருந்தேன். அந்த பொண்ணு திடீர்னு வந்து வலுக்கட்டாயமா என்கிட்ட பேச்சு கொடுத்தா. நான் வேண்டாண்டி, எங்க அப்பா பார்த்தா என்ன தொலைச்சு கட்டிடுவான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நீ வந்துட்ட. நான் ஓடின்னு சொன்னதுக்கு அந்த பொண்ணு இல்ல இல்ல, நான் வைக்க பரப்புக்குள்ள மறைஞ்சுக்கிறேன், உங்க அப்பா போனதுக்கு அப்புறம் வெளியே வர்றேன்னு சொன்னான்.
என்ன நடுவுல பேச்சு கொடுத்து என்ன மாட்டி விட்டாப்பா. நம்புப்பா. ஏய் ராசுகுட்டி, இந்த கல்யாணம் மான பிரச்சனை. இதுல ஏதாவது தடங்கள் வந்தது அப்புறம் மூஞ்சிலே முடிக்க மாட்டேன். இல்லப்பா, தடங்களை வராது. இல்லப்பா, நம்புறேன்டா. அத்தா அப்பா சமாதானம் ஆயிட்டாரு. உன்னை உடனடியா பொட்டி படிக்கலாம் எடுத்துட்டு வீட்டுக்கு வர சொன்ன. ராசுகுட்டி, நெசமாவா சொல்றேன்? ஆமா அத்தா, நான் போய் அப்பா கிட்ட ஒரே வார்த்தை, ஏன்பா உண்மையிலேயே நான் உனக்கு பிறந்திருந்தா என்ன இந்த மாதிரி துரத்து விடியான்னு கேட்டேன். அவ்வளவுதான். அப்பா உணர்ச்சி வசப்பட்டு ராசுகுட்டியை என்ன கட்டி பிடிச்சிட்டு ஓன்னு அழுதுட்டாரு அத்தா. அப்புறம் அவரால நாள அவரால உணர்ச்சி பூர்வமான கட்டாத அத்தா. நான் இப்பவே என் புருஷனை பாக்கணும். நீ இப்படியே போக வேண்டாம், கையில ஒரு பொட்டி எடுத்துட்டு போ. பொட்டியா? நான் அப்படித்தான் சொல்லிருக்கேன். என்னடா சொல்ற? இல்ல நம்ம இனிமே ஒரே அடி அங்கதானே போய் இருக்க போறோம். அதை வச்சுக்கிட்டு சொன்னேன். நீ ஒண்ணு பண்ணு, முகம் கழுவி தலை சீவிட்டு வேற புடவை கட்டிட்டு அதுக்கப்புறம் நகை நட்டெல்லாம் போட்டு லட்சுமிகரமா போ. பையன் சொன்னா, என்கிட்டயும் சொன்னாப்ல. ஏதோ போராத காலம்னு நினைக்கிறேன். அதனாலதான் இப்படி எல்லாம் நடந்து போயிருச்சு. விதியை யாரால மாத்த முடியும்னு வேண்டாம். உடம்பு இப்படி துரும்பா இழைச்சு போச்சு. சரி வர சாப்பிடறதே இல்ல போல இருக்கு. எப்படி நிம்மதியா சாப்பிட முடியும்? நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வந்துடுறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஆட, ஒரு வாய் சாப்பிடுங்க. வேண்டாங்க அப்பா, ஆத்தா கடைசியா உன்னை பார்க்க வருது. ஆத்தா கோவப்பட்டா கூட நீ கோவப்படாம ஆத்தா மனசு போல நடந்துக்கோப்பா. என்னங்க என்னங்க எந்திரிச்சு போய் கையெல்லாம் கழுவிட்டு வந்தா நேரமாகும் இல்ல? அதான் நானே பிசைஞ்சிட்டு வந்துட்டேன். யாரு பாக்குறாங்க? சாப்பிடுங்க. இதையும் ஒரு கடி கடிச்சுக்குங்க. எல்லாம் போச்சு. ராமந்தா ராஜ்குட்டினா, இவனுக்கு 2 பேரும் பயங்கரமான கொலைகாரனுங்க. பெரியாத்தா மேலையும் பெரியப்ப மேலையும் மண்ணெண்ணெய் ஊத்தி கொளுச்சொன்னானுங்க. அப்படியா? அப்ப டக்குன்னு வெட்டி உடனே உயிர் போயிட்டு அவ்வளவு நல்லா இருக்காது. இவங்களை வேற மாதிரி ஏதாவது பண்ணணும். அம்மா சார், அந்த கைத்து எடுத்து இவங்களை கட்டு. ராசுகுட்டி, அவங்கள போலீஸ்ல புடிச்சு கொடுத்துடலாம். நீ ஒண்ணும் பண்ணிடாதப்பா. இல்ல, இவங்க நான் விட போறது இல்ல. சொன்னா கேளுங்கண்ணு. மாட்டாத்தா. ஐயோ ஐயோ, ராசுகுட்டி ஒரே ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருப்பா, அப்புறம் மகாத்மாவா ஆயிடுறேன். நம்பாதீங்க, இவன் போய் பேசுறா. என்ன மட்டும் காப்பாத்துக்காது. என்ன வேலை பண்ணிட்டா? முதல்ல அவங்க அவுத்து விடுறோம். பரவாயில்ல, அவங்க போட்டும். ஐயோ, ஏய், அன்னைக்கு நீ கல்யாணத்துல சொன்ன ஒரு பொய்னாலதான் எங்க அப்பா அம்மா பிரிஞ்சாங்க. மரியாதை அவங்க கால விழுந்து மன்னிப்புக்கல. அதுக்கு என்னடா இப்ப? அப்புறம் முதல்ல வா, மன்னிப்புக்கல. என்ன மன்னிச்சிருங்க. சரிமா சரிமா, முதல்ல அவங்க கொலைக்கே துணிஞ்சிட்டாங்க. அவங்க போட்டு குட்டி. மாமா, நீங்க அங்க நின்று வாங்க. இப்படி அத்தா போவாத்தா, கொஞ்சம் இப்படி வா அத்தா.
அது மாமா. இதுவா? எங்க அப்பா சொன்ன மாதிரியே நாளை காலையில அம்மாசிய என் தம்பியை தத்தெடுத்து உன் பொண்ணுக்கே கல்யாணம் பண்ணி வைப்பாரு. போதுமா? எல்லாம் சரிடா. அநியாயமா அவங்க செத்து போறாங்களே, போய் காப்பாத்து. ஐயோ வேண்டாம் மச்சான், அவங்க போட்டு வந்த மறுபடியும் சொல்லு. வாய் மூடு. அவங்கள தயவு செஞ்சு மன்னிச்சு விட்டுடுங்க. பாவமா தான் இருக்கு, ஆனா இனிமே நான் போனா கூட காப்பாத்த முடியாது போலக்கே. ஐயோ ராஜ்குட்டினா, உன் உயிரே போனாலும் சரி, பெரிய தலையும் பெரிய பணியும் காப்பாற்ற வேண்டியது உன் பொறுப்பு தானே. அன்னிதான் யோசனை சொன்னாங்க, அதுக்கப்புறம் தானே எனக்கு வீரமே வந்தது. எல்லாம் சரிதான் அம்மா சார், ஆனா ஏறிடும் போல இருக்க. எப்படியாவது காப்பாத்துறான். ஏன் போகுது? சீக்கிரம் போடா. சரி, காப்பாத்துப்பா. Stop. Go back. Okay, come on. Okay, boss.